எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏற்கும் கட்சியினை அதிமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம் என கூறியுள்ள வைகை செல்வன், விஜய் கட்சி வளர்ச்சியடையாத கட்சி எனவும் இன்குபேட்டர் குழந்தையைப் போல் தற்போதுதான் வளர்ந்து வருவதாகவும் சாடியுள்ளார். எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்கிற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம். விஜய் திட்டமிடாத ஒரு பிரச்சார வேள்வியாக இருக்கிறது. அது ஒரு இன்குபேட்டர் குழந்தையை போல இருக்கிறது. அவ்வளவுதான். அதாவது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர் அரைகுறையாக உளறி கொட்டுவதைத்தான் அவருடைய தேர்தல் பரப்புரையிலே பார்க்கிறோம். இன்னும் அவர் பக்குவப்படவில்லை. நடிகை நயன்தாரா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகிற போது அவரை பார்ப்பதற்காக 60,000 பேர் திரண்டார்கள். ஒரு சேலத்துல ஒரு கடை திறக்கிறதுக்கு போனாங்க, 60,000 பேர் 70,000 பேர் திரண்டார்கள். ஆகவே நடிகர்களால் பார்ப்பதற்கு வருவார்கள், அவர் எப்படி பேசுகிறார் என்று கேட்பதற்கு வருவார்கள். மறுமுறை அந்த கூட்டம் காணாமல் போய்விடும்.